வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ கார்டனிஸ். நான் ஸ்ரீபிரியா கணேஷ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து மாடித்தோட்டம் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்து கிடைச்சது. நிறைய பேர் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணி எப்படி வந்து மாடித்தோட்டம் ஆரம்பிக்கணுங்கிற டவுட் உங்களுக்கு இருந்தது. சில டவுட்ஸ் இல்லாமல் நான் வந்து நிறைய கிளியர் பண்ணினேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பதிவு. இப்போ புதுசாக வந்து மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பதிவு தான் இது. ஆல்ரெடி மாடித்தோட்டம் வச்சிருக்கீங்கனாலும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்க இந்த உரங்கள்லாம் நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துல வந்து நிறைய இயற்கை முறையில காய்கறி பூ எல்லாமே நம்ம வந்து கொண்டு வரலாம். அதுக்கு வந்து நிறைய நம்ம வந்து ப்ராப்பரா உரங்கள் வந்து ரெகுலரா வந்து கொடுத்துட்டு வரணும். உரங்கள் அப்படிங்கும்போது எந்த கெமிக்கலுமே இல்லாம வெறும் இயற்கை முறையில நம்ம வந்து உரங்களை வந்து தயாரிக்கிறோம். அப்படிதான் நான் ஒரு 10 வருஷமா என்னோட மாடி தோட்டத்தில் வந்து அந்த மாதிரி உரங்கள் வீட்டிலேயே என்னென்ன இருக்கோ அதை வச்சுதான் நான் வந்து உரங்கள் தயாரிக்கிறேன். ஸோ நான் என்னென்ன உரங்கள் தயாரிக்கிறேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றதுக்கு தான் இந்த பதிவு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா உரம் நம்பர் 1 உரம் பிளஸ் பூச்சி வெரைட்டி நான் வந்து இன்னைக்கு ஒன்று பண்ண போறேன். இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள் வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய ஒரு பொருளை தான் இன்னைக்கு நம்ம தயாரிக்க போறோம். இனி வரும் வாரங்களில் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நிறைய உரங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வந்து வீடியோவெல்லாம் வந்து ஃபுல்லா நீங்க பாருங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். நீங்க வந்து பார்த்து பயன்பெறலாம். ஸோ இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல பாத்தீங்கன்னாக்க என்ன மாதிரியான உரம் நம்ம தயாரிக்க போறோம் அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இந்த உரம் ரொம்ப ஈஸியாக தயாரிக்கலாங்க. இது வந்து ஆல்ரெடி நான் தயாரித்து வச்சது. எப்படி இருக்குங்கிறத பாருங்க. நல்லா வந்து புளிச்சு ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் தான் வந்து ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது ஒன்றுமே இல்லைங்க, வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி கழிவுகள் வீட்டில் என்னென்ன இருக்கோ காய்கறி கழிவுகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. காய், பழம், இந்த மாதிரி தோல், எலுமிச்சம் பழம் இருக்குனாக்கா அதை எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு தோல் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் அதையுமே எடுத்துக்கலாம். எல்லாமே பீர்க்கங்காய் தோல், பரங்கிக்காய் தோல், அதுக்கப்புறம் வந்து மாதுளை, இந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புளிச்ச இது இட்லி மாவு. ஸோ அது வந்து புளிச்சிருக்கு, இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால அந்த இட்லி மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பழைய சாதம். இது வந்து தண்ணி விட்டு வச்சிருக்கிறது. ஒரு 4-5 நாள் ஆயிருக்கு. நல்லா புளிச்சு வாசனை இருக்கு. இந்த அரிசியுமே நீங்க என்ன பண்ணலாம்க்கா, நல்லா கையால மசிச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு இதை அப்படியே வந்து நீங்க பக்கெட்லயோ இல்லாட்டி எந்த கண்டெய்னர் எடுக்கீங்களோ அதுல போட்டுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3-4 நாள் ஆன அரிசி அலம்பின தண்ணி, பருப்பு அலம்பின தண்ணி. ஸோ இது எப்படி இருக்கு, மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடை மாதிரி வந்திருக்கு இல்லையா, இதுதான் நல்லா வந்து ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. நல்லா புளிப்பு இருக்கும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு புளிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஊக்கியா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தயிர். இந்த தயிருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா புளிச்ச தயிர். அப்படி இல்லாட்டினாக்கா பால் வந்து கொஞ்சம் வெளியில வெயில நம்ம வச்சுட்டோம்னாக்கா திரிஞ்சா மாதிரி ஆயிடும் இல்லையா, அதுல வந்து கொஞ்சமா வந்து மோர் விட்டு இந்த மாதிரி வச்சிருந்தா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆயிடும் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ அப்படி இல்லாட்டினாக்கா ஏதாவது ஒரு மூடி போட்ட கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக்ல இருந்தால் உங்களுக்கு பெட்டர். மண்பானை இருந்தால் இன்னுமே நல்லது. பட் அவ்வளோ பெரிய மண்பானைலாம் நம்மள்ட்ட இருக்காது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பக்கெட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா இந்த பக்கெட்ல போட்டு ஃபுல்லாக வந்து மூடி வச்சிருங்க. நிழலையும் மூடி வச்சிருங்க. ஒரு வாரத்துக்கு அப்படியே மூடியே இருக்கட்டும். கொஞ்சம் வந்து வெல்லம் போட்டுக்கோங்க. ஸோ வெல்லம் போட்டோம் அப்படின்னாக்கா பூச்சிகள்லாம் உங்களுக்கு வராது. அது நல்லா வந்து இந்த நுண்ணுயிர் பெருகிறதுக்கு இந்த வெல்லம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால வந்து எந்த உரம் நீங்க பண்ணாலும் ஒரு புடி வந்து வெல்லம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெல்லம் போட்டுட்டு என்ன பண்ணுங்க, மூடி வச்சுட்டீங்கன்னாக்கா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு. நல்லா புளிச்ச வாசனையுமே உங்களுக்கு வரும். ஸோ இது என்ன பண்ணணும், நிழல் பாங்கான இடத்துல நீங்கள் வச்சிடணும். நடுப்பரெல்லாம் திறந்து கிளறி விடணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு வாரம் அப்படியே நீங்கள் மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்லா புளிச்சிருக்கும். இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செடிக்கு வந்து உரமாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதே போலயே பூச்சி வெரைட்டியாகவும் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காய்கறி எல்லாமே நல்லா இங்கே பாருங்கள் மசிஞ்சிருக்கும். இது என்ன பண்ணுங்க, கையாலேயே நல்லா இன்னும் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா வந்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து செடிக்கு வந்து உரமா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வடிகட்டியாச்சு. ஸோ இது வடிகட்டினது வந்து ஒரு பங்கு இருக்கு அப்படின்னாக்க இதோட 10 மடங்கு நீங்கள் தண்ணியை விட்டு செடிக்கு வந்து உரமாக கொடுக்கணும். அந்த வடிகட்டின திப்பிலாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா கம்போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் போட்டுடலாம். அதை வந்து தூக்கி போட வேண்டாம், அதையே நீங்கள் வந்து கம்போஸ்ட்ல வந்து போட்டுடலாம். இப்போ வந்து செடிக்கு வந்து நீங்கள் உரமாக கொடுக்கணும்னாக்கா 1:10 1 மடங்கு இந்த தண்ணி எடுத்தீங்கன்னாக்கா 10 மடங்கு தண்ணி கொடுக்கணும். அதே போலயே வந்து
பூச்சி வெரைட்டியாக இருந்ததுனாக்கா 1க்கு 2 மடங்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. உங்க அதுலேயே கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்து அதையுமே போட்டு பூச்சி வெரைட்டிக்கு வந்து மஞ்சப்பொடியுமே போட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து கிளறியாச்சு. 1க்கு 10 மடங்கு வந்து தண்ணி விட்டாச்சுன்னா எப்படி இருக்கு பாருங்க கலர். நல்ல ஒரு புளிச்ச வாசனை உங்களுக்கு வந்து வரும். இது வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அளவுக்கு தகுந்த செடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அரை மகோ 1 மகோ நீங்கள் வந்து எல்லா செடிகளுக்குமே நீங்கள் வந்து கொடுக்கலாம். பூச்செடி காய்கறி செடின்னு இல்லை, கீரை வகைகள் எல்லா வகையான காய்கறி செடி பூச்செடிக்குமே இந்த உரத்தை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக தயாரிக்கக்கூடியதாங்க, வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள் தான். அதனால் வந்து யாருமே இனி வந்து காய்கறி வேஸ்ட்டோ எதையுமே நீங்கள் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி செடிக்கு வந்து ரொம்ப ஈஸியாக செலவே இல்லாமல் ஒரு உரத்தை வந்து நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து செலவே இல்லை இல்லையா, வீட்டில் வெளியில் தூக்கி போடுறத வந்து ஒரு வாரம் நம்ம வச்சு இது பண்ண போகிறோம், புளிக்க வச்சு செடிக்கு வந்து உரமாக கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து பூச்சி வெரைட்டியாக நம்ம கொடுக்கலான்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து 1:2. 1 மடங்கு வந்து இந்த இது எடுத்தீங்கன்னாக்கா 2 மடங்கு தண்ணியை விட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, வேணும்னா பெருங்காயம் அதையும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லா விதமான பூச்சிகளுக்குமே இது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாவு பூச்சி, செம்பருத்திலலாம் மாவு பூச்சி நிறையா இருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னாக்க ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களை வந்து ஒரு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை, ஹாப்பி கார்டனிங்.